அனைவருக்கும் வணக்கம். அஸ்ட்ரோ மைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறார். இந்த வீடியோவோட தலைப்பு, எப்போதுதான் நல்லது நடக்கும். மீண்டும் இந்த தலைப்பை சொல்லிடுறேன், எப்போதுதான் நல்லது நடக்கும். இப்போ இதை ஒரு 3 பிரிவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஒவ்வொரு ராசிக்கும். ஸோ முதல்ல உளவியல் ரீதியாக இந்த டைட்டிலே பாருங்கள், எப்போது தான் நல்லது நடக்கும் அப்படின்னா ஒரு சலிப்பு தெரிகிற மாதிரி. ஸோ உளவியல் ரீதியாக நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும், நம்ம மனதோட இயல்பு நீங்கள் எதை அட்ராக்ட் பண்ணுறீங்களோ அதை தான் எடுத்துக்கும். நீங்கள் உங்கள் மனம் எப்படி அது ரொம்ப ஜாய்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப உற்சாகமாக இருக்குது அப்படின்னாக்கா நல்ல விஷயத்தை மட்டும் எடுத்துக்கும். கெட்டது அப்படி விட்டுரும், அது நம்மளுக்கு நடக்காது அப்படின்றோம். ரொம்ப உங்கள் மனம் ரொம்ப வீக்காக இருக்குது, ரொம்ப ரொம்ப ஒரு அன்ஈஸியாக ஃபீல் பண்ணுறீங்க, ஒரு மாதிரி ரொம்ப வீக்காக ரொம்ப 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 ஒரு மாதிரி இருக்குங்க, விரக்தியாக இருக்குங்க, அது மாதிரி நெகட்டிவ் இதாக ஒரு வைப்போடு இருக்கீங்க அப்படின்னாக்க அந்த டயத்தில் நெகட்டிவை தான் அது ஈர்க்கும். பாசிட்டிவ் என்ன சொன்னாலும் நான் பலன்களாக சொல்லும் பொழுது அதை உங்கள் மனம் ஈர்க்காது. எங்கே இதெல்லாம் நம்மளுக்கு எங்கே நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு மனநிலையில் தான் நீங்கள் அணுகிற மாதிரி இருக்கும். இப்போ ஆக்சுவலாக ஜோதிடம் அப்படின்னாலே அதை நீங்கள் புரிஞ்சிக்கணும், அது ஒரு வழிகாட்டி போல தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ வழிகாட்டி தான் அது. இப்போ எப்படி இருக்கும், என்ன மாதிரி சூழல் இருக்குது, அதுக்கு நம்ம எப்படி பிஹேவ் பண்ணிக்கணும். அதனால தான் அஸ்ட்ரோ மைண்ட் தெரபியில் இதை மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிடுறேன். இப்படி நடக்கும் அப்படி நடக்கும் அப்படின்ட்டு நான் பாட்டுக்கு சொன்னால் அதுவாக எப்படி நடக்கும்? நீங்கள் ஏதாவது செய்யும் பொழுது உங்கள் முயற்சிகளில் உங்கள் செயல்பாடுகள் வழியாகத்தான் வெற்றியும் நன்மையும் கிடைக்குமே ஒழிய எப்படி தானாக நடக்கும்? என்ன நேரம் நல்லா இருந்தால் பெருசாக நன்மைகள் நடக்கும், பெருசாக கிடைக்கும். இப்போ நல்ல அதிர்ஷ்டமாகவே நேரம் இருக்குன்னாலும் ஒரு லாட்ரி சீட்டு வாங்கினா தானேங்க உங்களுக்கு ப்ரைஸ் விழும். இப்போ தான் லாட்ரிலாம் தடை பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டில். இந்த மாதிரி ஒரு லாட்ரியே வாங்கலை, ஒரு பெரிய இப்போ ஷேரு பெருசாக பூம் ஆகுது, எனக்கு அதை பற்றிலாம் அந்த அதிர்ஷ்டம் இதில் கடவுள் கொடுக்கறது வாங்கிக்கிறாள். நீங்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு லக்கு ப்ளே பண்ணுற மாதிரி ஏதோ ஒரு இதில் ஈடுபடுறீங்க அப்படின்னா அதுக்கான அந்த மினிமம் என்ட்ரி, அந்த டிக்கெட், அந்த மினிமம் என்ட்ரியை நீங்கள் வச்சுருந்தா தான் நடக்கும். அதுவும் உங்கள் முயற்சி வேணும் அதுக்கு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு ஒரு ஒர்க் பண்ணுறப்ப தான் ரிசல்ட் இருக்குமே ஒழிய தானாக எதுவும் நடக்காதுங்கிறதுல தெளிவாக இருந்துக்கணும். அதனால தான் அஸ்ட்ரோ மைண்ட் தெரபி சார்பாக இப்போ கோச்சார ரீதியாக கோள்கள் நிலையை தான் இந்த மாத அறிவுறுத்தல்கள்னு கொடுப்பேன். இப்போ என்ன மாதிரி உங்கள் புத்தி உங்கள் செயல்பாடுகள் இருக்கும் அதை தெரிஞ்சுக்கிட்டாலே நீங்கள் அந்த மாதத்தை மிக எளிமையாக கடக்கலாம். ஏதாவது ஒரு நெகட்டிவ் வந்தால் கூட அதான் நம்மளுக்கு தெரியுமே, பரவாயில்ல அதை இப்படி சரி பண்ணிக்குவோம், முன்னமே வேறு ரெடி ஆகிடுவீங்க, எதிர்நோக்குவீங்க. அதை நான் பல வீடியோவில் பல தடவையில் சொல்லியிருப்பேன். ஒரு விஷயம் எதிர்பாராமல் சின்ன ஒரு கெட்டது நடந்தால் கூட, உதாரணத்துக்கு ஒரு ஃப்ரெண்டே ஒருத்தவங்க நீங்கள் எதிர்பார்க்காதபடி பின்னாடி இருந்து அப்படி ஒரு லேசாக அப்படி ஒரு தட்டுனார்னா அது பெரிய பயத்தை பெரிய வலியை ஏற்படுத்தும். சொல்லிட்டு செய்கிறதில்ல சும்மா அப்படின்னு கடுப்பாவீங்க. அதே ஒரு எதிரி உங்களுக்கு பிடிக்காதவர்கள் வேகமாக உங்களை அடிக்கிறப்ப கூட நீங்கள் அதை தாங்கும் மனநிலையில் இருக்கும் பொழுது அது பெரிதாக தெரியாது. ஏன்னா நீங்கள் மனசு ரெடி ஆகிடுது. இவன் நம்மளை திட்ட போகிறான் அடிக்க போகிறாங்கிறப்ப அவன் திட்டுற அந்த வார்த்தையோ இல்லை அடிக்கிறதோ பெருசாக இப்போ உங்களை காயப்படுத்தாது, புண்படுத்தாது. அதை ஈஸியாக எதிர்நோக்குவீங்க, கடந்து போவீங்க. ஸோ அந்த மனோபாவத்தில் தானே நீங்கள் பார்க்கணும். ஏன்னா நான் அஸ்ட்ரோ மைண்ட் தெரபி சார்பாக இந்த நெகட்டிவை தான் நான் அதிகமாக இப்படி நடக்க வாய்ப்பு இருக்குது, எச்சரிக்கை, அதை தான் நான் கொடுப்பேன். என்னுடைய எல்லா வீடியோவும் பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் அப்படி லைட்டாக டச் பண்ணியிருப்பேன், அவ்வளோதான். இந்த மாதிரி சூழல் இருக்குது, இந்த மாதிரி அவங்களுக்கு நடக்க போகுது அப்படிங்கிறதுல மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு குழப்பம், பயம், தடுமாற்றம், அந்த நெகட்டிவான விஷயங்கள் யார் மூலமாக எந்த சூழல் மூலமாக வரும் அப்படி தான் நான் சொல்லியிருப்பேன். ஸோ இது எதற்கு சொல்கிறேன் அப்படிங்கிறத முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் பயப்படுறதுக்காக அல்ல, அதை சரியாக எதிர்நோக்க. யாருக்கு பயம் வரும்? நான் தான் செய்கிறேங்கிற அந்த ஈகோவோடு இருக்கிறவங்களுக்கு பயம் வரும்.
ஆஹா இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோன்னு. ஈகோங்கிறது நெகட்டிவ் ஈகோ, பாசிட்டிவ் ஈகோ. பாசிட்டிவ் ஈகோன்னாக்க 1-2 வெற்றிகள் அடைஞ்சி ஓரளவு பெருமை இருந்தவங்களுக்கு ரொம்ப திமிராக பிகேவ் பண்ணுவாங்க. இவர் சொல்லிட்டா அப்படின்னு சொல்லி அலட்சியமாக அப்படி நடந்துருமா பார்த்துருவோம் அப்படிம்பாங்க. ஓவர் கான்ஃபிடென்ட்டில் விளையாடி அடி வாங்குவாங்க. நெகட்டிவ் ஈகோ அப்படின்னா எங்கே நம்மளுக்கெல்லாம் இப்படி நடக்க போகுது அப்படின்னு வீக்காக இருக்கிறவங்களுக்கு நான் ஒரு நெகட்டிவாக சொல்கிறப்ப ரொம்ப ஒரு மன உளைச்சல் வர்ற மாதிரி. ஏன்னா நான் நிறைய அந்த கமெண்ட்ஸில் பார்க்குறேன். அதனால தான் நான் அந்த உளவியல் ரீதியாக ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு அடுத்து ஒவ்வொரு ராசி ரீதியாக சொல்லுவோன்னு பார்த்தேன். அந்த மாதிரி வீக்காக இருக்கிறவங்க என்னுடைய அறிவுறுத்தலை எப்படி நீங்கள் எதிர்நோக்கணும் அப்படின்னாக்க, நீங்கள் செய்கிறீங்க, நீங்கள் தான் பெருசாக ஏதோ முடிக்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு உணர்வு இருந்தால் தான் நெகட்டிவாக இன்னும் ஃபீல் பண்ணுவீங்க. பாசிட்டிவ் ஈகோ இருக்கிறவங்களுக்கும் ஆபத்து. ஓவர் கான்ஃபிடென்ட்டில் வீணாக போவாங்க. நீங்கள் ஓவர் பயத்தில் வீணாக போவீங்க. நீங்கள் இந்த படைத்தவனையே மறந்துடுவீங்க. இது ஒரு சமநிலையில் இருக்கணும்னா இந்த பிரபஞ்ச நாயகனை பிடித்து கொள்ள வேண்டும். அதுதான் நான் ஒவ்வொரு வீடியோலையும் அஸ்ட்ரோமைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் ஜப தியானம் பண்ணணும்பேன். மற்றவர்கள் ஏதோ ஒரு ஆன்ம சாதனை யார்கிட்டையாவது குருஜிகிட்ட வாங்கியிருக்கீங்களா, அதை பண்ணணும்பேன். ஸோ நீங்கள் என்னுடைய வீடியோ பார்க்குறப்ப இப்படி தான் அணுகணுங்க. ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டாவோ ஓவர் ஃபியரோடையே நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா ஜோதிடர்களும் பாசிட்டிவாக ஜோதிடத்தை ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் மாதிரி, மோட்டிவேஷன் கொடுக்குற மாதிரி, சும்மா உற்சாகமாக அவன் வீக்காக வர்றவனையும் உற்சாகப்படுத்த அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அதுனா கொஞ்சம் வித்தியாசம் இல்லை. இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி எச்சரிக்கை சொல்கிறவங்க அவங்க தான் உண்மையாக ஒரு குருவாக இருக்க முடியும். உங்களுடைய இருட்டை பிரச்சனையை சொல்கிறவங்க தான் உங்களுக்கு சரியான ஆளாக இருக்க முடியுங்கிறதால தான் நீங்கள் குழந்தைகள் மாதிரி அறியாமல் நீங்கள் என்னை திட்டினா கூட பரவாயில்ல, இப்படி நம்ம இதுலேயே நம்ம ஸ்டாண்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு நான் பண்ணியிருக்கேன். ஸோ உளவியல் ரீதியாக நீங்கள் பார்க்கும் பொழுது சமநிலையில் அணுகிறதுக்கு அவன் அருள் வேண்டுங்க. அப்போ தான் அதுக்கு ஏதாவது ஒரு ஆன்ம சாதனை பண்ணுறப்ப தான் நான் ஒரு நெகட்டிவாக சொல்கிறப்ப பாசிட்டிவாக ஈகோ உள்ள ஆளுங்க, என்னால் முடியும் எதையும் சாதிக்க முடியுங்கிறவங்க ஓவர் கான்ஃபிடென்ட்டில் வீணாக போகிறதோ, ரொம்ப வீக்காக இருக்கக்கூடிய பர்சனாலிட்டி ஒவ்வொரு பயத்தால் குழம்புறதோ தேவையற்றதாக போயிடும். நீங்கள் ஆன்ம சாதனை பண்ணி பாருங்கள், அப்போ தான் தெரியும். ஜோதிட ரீதியாக நம்ம பார்க்குறப்ப ஒவ்வொரு கோள்களும் இது 2 விதமாக ஜோதிட பலன்களை எடுத்துக்கணுங்க. கோள்கள் பலன் கொடுக்கறது பார்த்தீங்கன்னா கோச்சாரப்படி ஒரு வித பலன்கள் அண்டு தசாபுக்திப்படி உங்கள் பிறந்த, அதாவது நேட்டல் சார்ட்டும்பாங்க, பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில் கணிக்கப்பட்ட அந்த தசாபுக்தி, அதன் அடிப்படையில் அந்த கோள்கள் எந்த பாவத்தில் இருக்குது, எந்த நட்சத்திர சாரத்தில் இருக்குது, அது எப்படி உங்களுக்கு யோகத்தை கொடுக்குமா, இல்லை ஒரு அவயோகியா நட்சத்திரத்தில் ஏறி இருக்காரா, இல்லை சுபர் வீட்டில் இருக்காரா, அசுபர் வீடா, பல காரணிகளை பார்க்க வேண்டியிருக்கும். பகை வீடா, நட்பு வீடா, யாருடைய பார்வை இருக்குது, அனைத்தையும் கணக்கில் கொண்டு உங்களுக்கு அந்த கோள் யோகத்தை கொடுக்குறவரா அப்படிங்கிறத முடிவு பண்ணி எந்த அளவுக்கு யோகத்தை கொடுப்பார் அப்படிலாம் தீர்மானிக்கிறது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் தான். அதனால தான் அதை ஒரு 70 to 75% நான் சொல்லுவேன். அந்த பலன்கள் தான் நடக்கும். ஆனால் இப்போ இந்த யூடியூப்பில் மற்ற இந்த டிவியிலலாம் இந்த மாஸ் மீடியாஸ்லலாம் வரக்கூடிய இந்த ஜோதிடர்கள் சொல்கிறது அனைத்துமே அது மாத பலன்களாக இருக்கணும், வருட பலன்களாக இருக்கட்டும், கோள்களுடைய இந்த பெயர்ச்சி பலன்கள், குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, இந்த மாதிரி அந்த பெயர்ச்சி பலன்கள் அனைத்துமே பார்த்திங்கன்னா கோச்சார ரீதியாக அது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா ஒரு 20-25% தான். மேக்ஸிமம் 30% இருந்தாவே பெருசு. 20-25%. ஏன்னா இப்போ கரண்ட்டாக இருக்கக்கூடிய கோள்கள் நிலைக்கு ஏற்றபடி உங்களுக்கு சூழல்கள் அமையும், உங்கள் மனநிலையும் அது மாதிரி இருக்கும். ரிசல்ட் எப்படி நடக்க போகுதுங்கிறது தசாபுத்தியை வச்சு தான், அது உங்கள் பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் தான் தீர்மானிக்க முடியும். பட் அதற்கேற்ற சூழல் இருக்கும். இப்போ பாசிட்டிவான சூழலா, நெகட்டிவான சூழலா, அதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கலாம். நம்ம உணர்வுகள் எப்படி இருக்கும். இப்போ கோள்கள் லக்னாதிபதி கெட்டு போயிருக்கார், நீச்சமாக இருக்கார், வீக்காக இருக்கார் அப்படின்னாக்கா கொஞ்சம் வீக்காக, உடம்பு சரியில்லை, ஒரு மனநிலை சரியில்லை அப்படின்னு ஒரு அன்னீசினஸ் அப்படிலாம் வர மாதிரி இருக்கும்.
அப்படிலாம் இருந்தாலும் தசாபுத்தி நல்லா இருந்துச்சுன்னா பயந்துக்கிட்டே வீக்காக ஏதோ செஞ்சேங்க, ஏதோ போய் பரீட்சை எழுதிட்டு வந்தேங்க, ஏதோ முடிச்சு வச்சேங்க அப்படிம்பீங்க. ஆனால் ரிசல்ட் சூப்பராக வரும். அதே கோச்சார ரீதியாக நல்லா இருக்குது அப்படின்னா உற்சாகமாக பரீட்சை எழுதுவீங்க, உற்சாகமாக என்னென்னமோ செஞ்சுட்டு வருவீங்க. பட் தசாபுத்தி படி அது பேடான உங்களுக்கு அசுப பலன்களை கொடுக்கக்கூடிய கோளுடைய நட்சத்திர சாரத்தில் இருக்கிறது, இல்லை சேர்க்கையில் பார்வையில் இருப்பது, இதெல்லாம் பொறுத்து தான் ரிசல்ட் கிடைக்கும். நல்லா தாங்க எழுதிட்டு வந்தேன், ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருந்தேன், ஆனால் ரிசல்ட் வரல, ஃபெயில்னு வந்துச்சு. ரொம்ப நல்ல பலன் வரும்னு நினச்சேன், ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு, கடைசியாக சொதப்பிருச்சு, கை கெட்டினது வாய் கெட்டலை அப்படிங்கிற மாதிரிலாம் வரும். அது எதன் அடிப்படையில் வரும் அப்படின்னா அந்த தசாபுத்தியின் அடிப்படையில் தான். அப்புறம் ஏன் சார் இந்த கோச்சார ரீதியாக இதை வச்சுக்கிட்டு கட்டிட்டு அழுதுட்ருக்கீங்க, எல்லா ஜோதிடர்களும் இப்படி தாங்க ஏமாத்துறாங்க, ஜோதிடர்களை ஏமாத்துறாங்க அப்படிலாம் உங்களுக்கு பல பேர் அந்த கமெண்ட்ஸ்லேயும் சரி மற்ற மீடியாவிலையும் பேசுகிறாங்க, ஜோதிடம் பொய் அப்படின்னு, இதை மாதிரி சொன்னாங்க நடக்கலை அப்படி இப்படிம்பாங்க. அது கோச்சார ரீதியாக ஒரு 20-25% தான் அந்த தாக்கத்தை ஏற்படுத்துன்ட்டேன். ரிசல்ட் வந்து மேக்ஸிமம் 70-75% தசாபுத்தி தான், அதில் தீர்மானமாக இருக்கணும். இப்போ கோச்சார இதை ஏன் பார்க்கணும் அப்படிங்கிறதுல தெளிவாக இருந்துக்கங்க. எப்படி சூழல் இருக்கும், தடுமாற்றம் வராதில்ல நம்மளுக்கு. நல்ல இப்போ உங்களுக்கு முக்கியமான காரியங்கள் செய்கிறீங்கன்னா ஜாதகத்தை பார்த்துட்டு நல்ல தசாபுத்தி இருக்கா, எந்த அளவுக்கு நம்மளுக்கு நன்மைகள் கிடைக்கும், எத்தனை சதவீதத்துக்கு மேலே நம்மளுக்கு நன்மைகள் கிடைக்கிற மாதிரி அந்த கோள் இருக்குது, எவ்வளோ வலிமையாக இருக்குது அப்படின்லாம் உங்கள் ஜாதகத்தை வச்சு பார்த்துக்கணும். கோச்சார ரீதியாக அந்த சூழல்லாம் பாசிட்டிவாகவோ நெகட்டிவாகவோ வந்தால் கூட ஒரு சில தாக்கத்தை தான் ஏற்படுத்துமே ஒழிய ரிசல்ட்டில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. இதில் நீங்கள் தெளிவாக இருக்கணும். அதனால தான் இதை சரியான புரிதல் இல்லாததால் இல்லை ஜோதிடெல்லாம் போயிங்க ஒரு பாட்டை சொல்லிகிட்டே இருக்காங்க, அவுத்து விட்டுட்ருக்காங்க. அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க தெரியும், பல சேனலில் வேணாலும் பாருங்கள். இப்போ என்னுடைய சேனலில் மேக்ஸிமம் நீங்கள் நெகட்டிவே சொல்கிறீங்க, நெகட்டிவ் தான் நடக்குது, பாசிட்டிவ் நடக்கலை, உங்கள் வீடியோ பார்த்தாலே பயம் வருது, இப்படி தான் கமெண்ட்ஸ் நான் பார்த்துருக்கேன். பல வீடியோஸில் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிற மாதிரி, ஆனால் ரிசல்ட் வந்துச்சானா வராது. அந்த சேனலில் ஒரு பூஸ்ட் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்கங்கிறத நான் முன்னாடியே விளக்கியிருந்தேன். ஸோ நீங்கள் இந்த கோச்சார ரீதியாக பலன் சொல்கிறத இந்த யூடியூப்பில் மற்ற சேனலில் வர்றது, என்னுடைய இதில் வர்றதெல்லாம் அந்த முக்கியமான கோள்கள் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது. இப்போ மாத அறிவுறுத்தல் சொல்கிறேன் அப்படின்னா அந்த பர்டிகுலர் ராசி லக்னத்துக்கு யோகத்தை கொடுக்குறவங்க நல்ல வலிமையாக இருக்காங்களா, யோகத்தை கொடுக்கக்கூடிய கோள்கள்லாம் நிறைய கோள்கள் நல்ல நிலையில் இருக்கா, நல்ல பாவத்தில் இருக்கா அப்படின்னா அந்த கோச்சார ரீதியாக நிறைய பாசிட்டிவான சூழல்கள் வரும். அது வந்து ஒரு நல்ல வாய்ப்பை, ஒரு உற்சாகத்தை, ஒரு உத்வேகத்தை உங்களுக்கு கொடுக்கும். அது கண்டிப்பாக சக்ஸஸ்க்கு வழிவகுக்கும். அது ஆனால் 20-25% தான். தசாபுத்தி சரியில்லைன்னா நல்லா தானே பண்ணினேன், நல்லா தான் இருந்துச்சு, கடைசியில் இந்த ஒரு காரணம் இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு ஏதாவது சொல்கிற மாதிரி இருக்கும். அதனால் பிறப்பு ஜாதக அடிப்படை தான் முதன்மையானதுங்கிறத புரிஞ்சிக்கங்க. அதனால தான் ஜோதிட ரீதியாகவும் ஒரு விளக்கம் கொடுத்துருவோம். பட் கோச்சார ரீதியாக சொல்கிறது நம்ம ஒரு வாழ்க்கையை எதிர்நோக்க ஈஸியாக இருக்கும். இது மாதிரி சூழல் இருக்கும், என்ன மாதிரி வருங்கிறப்ப மனதை ரெடி பண்ணிக்குவீங்க, அதை ஈஸியாக கடந்து போவீங்க. ரொம்ப பாசிட்டிவ் வர்றப்ப கூத்தாடுறதோ, ரொம்ப நெகட்டிவான சூழல் வர்றப்ப ரொம்ப சோர்ந்து போகிறதோ இல்லாமல் நம்மளால் என்ன முடியுமோ அதை பண்ணிட்டு போயிட முடியும். இப்போது விருச்சிக லக்னம் அண்டு விருச்சிக ராசி அன்புள்ளங்களுக்கு இந்த மேஜர் கோள்கள் என்ன மாதிரி இருக்குது அதை புரிஞ்சுக்கிட்டாதான் அப்போ தான் நல்லது நடக்கும். இப்போ ஃபஸ்ட்டு குரு பகவானை எடுத்துட்டா உங்களுக்கு மிகவும் சுபர், அப்படி ஒரு அதிர்ஷ்டம், நேம், ஃபேம், தன வருவாயை கொடுக்கக்கூடியவன் 6ஆம் இடத்துல இருக்கார். ஒரு சகட குருவாக 6ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கார். அது அந்தளவுக்கு கோச்சார ரீதியாக நன்மை இல்லை. இருந்தாலும் உங்கள் புத்திப்படி ஒரு பகைமை பாராட்டி கொண்டு மற்றவங்கள்ட்ட உள்ள கெட்டதை பார்த்துக்கிட்டு இப்படிலாம் இருந்தீங்கன்னா கெடுதல் தான் வரும். மற்றவங்கள்ட்ட உள்ள நல்லதை பார்த்துக்கிட்டு நல்ல விதமாக பேசிக்கிட்டு ஒரு பகை விரோதம் வராமல், ஏன்னா நீங்கள் வெடுக்குன்னு கொட்டுற ஆள் தேலு போல். ஸோ அதை மாற்றிக்கிறப்ப தான் நல்லது நடக்கும். இப்போ 1/5/2024 அப்புறம் 7ஆம் இடம் போகிறார். இது ஒரு பொற்காலம்ங்க.
உங்களையே நீங்கள் பெருமையாக நினச்சிக்கக்கூடிய காலம். அதனால தான் விருச்சிகத்தை ஃபஸ்ட் ரேங்கில் போட்டிருப்பேன். இந்த வருட அறிவுறுத்தலில் வருட பலன்கள் சொல்கிறப்பையும் இந்த அறிவுறுத்தல்லையும் பாசிட்டிவாக கொடுத்துருப்பேன். ஏன்னா 5ஆம் இடத்ததிபதி 7ல் இருக்கிறப்ப அப்படி ஒரு நேம் ஃபேமோட அப்படி ஒரு சந்தோஷம், ஒரு ஜாலியாக இருக்குங்க. சரி, இந்த வயசு பசங்க இந்த காதல் வயப்படுறது அப்படின்லாம் சொன்னேன். அப்படி ஒரு அதிர்ஷ்டம், அப்படி ஒரு அந்த அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய சூழல்கள், அதற்கேற்ற அந்த நட்புகள் அட்டகாசமாக இருக்கும். ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணலாம். ஆனால் நோட் பண்ணிக்கங்க, 4ல் உள்ள இந்த சனி பகவான் அது அர்த்தாஷ்டம சனியாக வர்றதால் உங்கள் வித்தை முயற்சி திறமையை காட்டுறதுலேயும் முயற்சியிலையும் ஒரு 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 சோம்பேறித்தனம், ஒரு இது இருக்கும், ஒரு குழப்பம் இருக்கும். மனசு அலைபாயறதால அந்த காதல் வயப்படுறப்பையும் ஒரு நல்ல விஷயம் நடக்கிறப்பெல்லாம் ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்குல்ல, ஒரு நிதானமாக இருக்க மாட்டீங்க, நிதானம் தவறி இருக்கிற மாதிரி இருக்கும். அதை கொடுப்பாங்க அந்த சனி பகவான். அதை உணர்ந்துக்கிட்டு எல்லாம் கடவுள் செயல், எல்லாம் சில காலம் அப்படின்னு அடக்கி வாசிக்கிறப்ப ரொம்ப அபரிமிதமான நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில் சொல்லிக்கக்கூடிய மாதிரி ஒரு நல்ல பங்குதாரர்கள், பார்ட்னர் அமைவது, இந்த வயசு பசங்களுக்கு பிடித்த மனைவி இல்லாட்டி கணவன், அதாவது பங்குதாரர்கள்லாம் வாழ்க்கை துணை அமையிறது அப்படிலாம் இருக்கும். நல்ல சூழல் இருக்கும். ஏன்னா 5ஆம் இடத்ததிபதி அங்கே இருக்கிறதால 7க்கு வர்றதால அப்படி ஒரு அதிர்ஷ்டம் இருக்கும். ஆனால் 5ல் ராகு இருக்கார் பாருங்க, அது சனி பகவான் போல தான் வேலை பார்ப்பார். அது சனி பகவான்னா கொஞ்சம் மந்தன் டல்லுன்னு, இது ஒரு இனம் புரியாத ஒரு குழப்பம், தடுமாற்றம் இதெல்லாம் இருக்கும் மனசில். அது இல்லாமல் நீங்கள் செயல்படுறப்ப தான் 11ல் உள்ள அந்த கேது, உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி போல வேலை செய்யக்கூடிய கேது அபரிமிதமான நன்மையை கொடுப்பார். அப்போ தான் நல்லது நடக்கும். நீங்கள் மனசில் போட்டு குழப்பிக்கிட்டு புதிய ஆளாக இருக்காங்க, இவங்களை நம்பி செய்யலாமா, அது இதெல்லாம் குழப்பக்கூடாது. யாருக்கு குழப்பம் வரும்? ஈகோவா, நான் தாங்கிற மாதிரி பாசிட்டிவ் ஈகோவா, என்னால் எல்லாம் முடியும்னு திமிரா பிகவ் போடுறதும் தப்பு. நெகட்டிவ் ஈகோவாக எங்கே நம்மளுக்கெல்லாம் வராது அப்படின்னு இந்த கடவுள் மேலே, அந்த பிரபஞ்ச நாயகன் மேலே நம்பிக்கை வைக்காதவங்களுக்கு எப்படி நல்லது நடக்கும்? அப்படி நம்பிக்கை வைக்கிறப்ப தான், அப்போது தான் நல்லது நடக்கும். இந்த 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஞானக்காரகனான கேது அப்படி ஒரு ஞானத்தை கொடுத்து அபரிமிதமான லாபத்தை கொடுப்பார். அது சனி பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறது கோச்சார ரீதியாக சுமாரான இது. ஆனால் நான் பெருசாக அந்த சூழல் இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தாலும் நான் பாடி இறங்கி வேலையை செய்வேங்க. ஒரு வேலைக்கார மாதிரி இறங்கிடுவேங்க. பதட்டம் அதெல்லாம் கடவுள் மேலே அந்த ஜெப தியானம் பண்ணக்கூடிய அஸ்ட்ரோமைன் தெரப்பி அன்புள்ளங்கள், ஏதாவது ஒரு ஆன்ம சாதனை பண்ணுறவங்களுக்கெல்லாம் பெரிய தடுமாற்றம், பெரிய ஒவ்வொரு கூத்தாடுறதோ ஒவ்வொரு சுணங்கி போகிறதோ இருக்காது. அவங்க பாடு வேலையை செய்கிறப்பதான் அப்போது தான் நல்லது நடக்கும். இப்போ நல்ல கோச்சார ரீதியாக கோள்கள் சூப்பராக இருக்குது. அந்த குரு தான் உங்களுக்கு அபரிமிதமான நன்மையை கொடுக்குறார். அடுத்து கேது 11ஆம் இடத்துலேருந்து சூப்பராக லாபத்தை கொடுக்க போகிறார். இந்த சனி பகவானும் ஆட்சியாக இருக்கிறதால உங்கள் திறமை கண்டிப்பாக வெளிப்படும். உங்கள் முயற்சிகளில் அந்த சரியான வெற்றி கிடைக்கும். அதுக்கு கடுமையான உழைப்பு தேவை. ஏன்னா அர்த்தாஷ்டம சனி அப்படி தான் பண்ண வைப்பார். இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அது மாதிரி கடுமையான உழைப்பு போடுறப்ப அப்போது தான் நல்லது நடக்கும். இதே கெட்ட தசாபுத்தி நடந்துச்சு அப்படின்னா அப்போ கூட சூழல்லாம் நல்லா இருக்கும். இருந்தாலும் சரியாக பொருத்தம் பார்த்து இந்த வயசு பசங்க கல்யாணம் பண்ணிக்கிறது, மற்றவங்க பார்ட்னர்ஷிப்பு நல்ல பொருத்தம் பார்த்து பார்ட்னர்ஷிப் எடுத்துக்கிறது, இப்படி பண்ணிக்கணும். அப்போது தான் நல்லது நடக்கும். அவங்க சொன்னாங்க அப்படின்னா இப்போ கோச்சார ரீதியாக நல்லா இருக்குது, தசாபுத்தி படி சரியில்லைன்னா பார்த்துக்கணும் அதை உங்கள் ஜாதகத்தை. அப்போ தான் நம்ம ஒரு தெளிவான முடிவு எடுத்துக்கலாம். ஏன்னா கோச்சார ரீதியாகங்கிறது ஒரு 20-25% தான்னு சொல்லியிருக்கேன். இப்போ நான் சொல்லக்கூடிய அந்த அறிவுறுத்தல்களை மனசில் வச்சுக்கிட்டு ஆன்ம சாதனையும் பண்ணிக்கிட்டு அந்த அறிவுறுத்தலை கடைபிடிக்கிறப்ப தான் அப்போது தான் நல்லது நடக்குங்க. நன்றி அன்புள்ளங்களை. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் அருட்குழந்தை ஆறு கணேசன். நன்றி, வணக்கம்.